கரத்தை என்னால பார்க்க முடியல. ஏன் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை அல்லது அதிசயங்களும் ஆச்சரியமான பெரிய காரியங்களை என்னால பார்க்க முடியவில்லை என்று அநேகர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானுடைய சத்தத்தை கொஞ்சம் உன்னிப்பா காது கொடுத்து கவனித்து கேட்டோம். ஆனால் இந்த பெரிய காரியம், பெரிய பிரேக் த்ரூ, இந்த பெரிய அபிஷேகம் எதெல்லாம் ரொம்ப பெரிதாய் நாம் யோசிக்கிறோமோ கண்கள் இங்கும் அங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பெரிய காரியத்தினுடைய முடிவை நீங்க பாக்குறீங்க, சம்பூர்ணமான முடிவை தேடுறீங்க. அறிவுக்கு எட்டாத மகிமையான காரியத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலா இருந்து இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சோர்ந்து போய் வலியோடு வேதனையோடு, நான் இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக நான் காத்திருந்தேன், நான் என்னால எதையுமே என்னால பார்க்க முடியலையே என்று சாத்தானுடைய பொய்களுக்கு தங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து, சாத்தானா சொல்றானா, பாத்தியா நீ எவ்வளவுலாம் எதிர்பார்த்த, பெருசா இப்படிலாம் பண்ணுவார் ஆண்டவர், அப்படிலாம் பண்ணுவார், ஒண்ணுமே நடக்கல பத்தியா அவன் வாழ்க்கையில. We are not in a position to understand the ways of God, the knowledge of God. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமென். கழுதை ஆண்டவன் முன்னணியை அறியுமா? மாடு தன் எஜமானை அறியுமா? இந்த உரதமான கலகம் என்று சொல்லும்போது ஆண்டவரை குறித்த ஒரு மனக்கசப்பு, மனக்கிளயாசம், ஒரு வலி. ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்னால் இந்த ஆண்டவர் எனக்கு சொன்ன பெரிய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவனுக்கு சொன்ன இந்த சம்பூர்ணமான காரியங்களை என்னால பார்க்க முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பவுமே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்னா எடுத்த உடனே பெரிய காரியத்தை டைரக்டா செய்ய மாட்டார். எல்லாம் பெரிய காரியத்துக்கும் ஒரு சிறிய தொடக்கம் உண்டு. ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, அந்த சிறிய தொடக்கத்தை பார்க்க மாட்டோம், பெரிய காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். விதையை ஆண்டவன் கையிலே கொடுப்பார், நீ விதைத்தால் தான் சம்பூர்ணமாகிய தோட்டத்தை உன்னால் பார்க்க முடியும். We are looking for a garden but we despise the seed. ஜெகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For who has despised the day of small things? For these 7 rejoice to see the plumb line in the hand of Zerubbabel. They are the eyes of the Lord which scan to and fro throughout the whole earth. இந்த ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இடிந்து போன ஆலயத்தை கட்டும்படியாக ஜெருபாபேலை ஆண்டவர் அபிஷேகித்து கொண்டு வருகிறார். அவன் கையில் உள்ள அந்த தூக்கு நூல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம். The meaning of anointing is ability to perform, God given ability. ஜெருபாபேலுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னா தூக்கு நூலை போல இருக்கிறது. ஆனா அந்த தூக்கு நூல் பார்ப்பதற்கு மிகவும் அற்பமாய் இருக்கிறது. அந்த அற்பமான அந்த தூக்கு நூலை ஜெருபாபேல் கையிலே அவர் கொடுத்து ஆலயத்தை கட்டும்படியாக அவனை ஆண்டவர் என்ன பண்றார், அபிஷேகிக்கிறார், அனுப்புகிறார். இவர்பட்ட ஜெருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் ஆவாய் என்று ஆண்டவர் ஜெருபாபேலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உன் கையிலே ஒரு அற்பமான ஒரு காரியத்தை உன் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் உன் கண்களுக்கு அது அற்பமாய் இருக்கிறது. ஆனால் பூமி எங்கும் சுற்றி பார்க்கலாகிய கர்த்தருடைய 7 கண்களும் ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ரூலா ஷாகரபலாசா இரேபோதோரா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கையில இருக்கிற காரியத்தை நீ அற்பமா பார்க்கிற. ஆனா சகலத்தையும் அறிந்த 7 என்று சொன்னால் பூரணம், மறைபொருள் எதுவும் கிடையாது. 7 என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற 7 விதமான காலகட்டங்கள். ஆண்டவருடைய கண்கள் உன்னுடைய இப்ப இருக்கிற காலகட்டத்தை மாத்திரமல்ல, வரப்போகிற அடுத்த காலகட்டத்தை பார்க்கிறது. வகை நம்ம பார்க்கலாம் ஆண்டவருடைய பார்வை எத்தனை விதமா இருக்கிறது. முதல்ல நாம் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை கண்ட கண்கள், நாம் தாயின் கருவிலே உருவாகும் பொழுது நம்ம கருவை கண்ட கண்கள், நம்முடைய அவயங்கள் புஸ்தகத்தில் எழுதப்படும் பொழுது அந்த அவயங்கள் எப்படியெல்லாம் எழுதப்பட வேண்டும் என்று அளந்து அதை பார்த்து பார்த்து இப்படி இருக்கணும் என்று நினைத்து டிசைன் பண்ண அந்த கண்கள் 3. 4, இந்த பூமியிலே நான் பிறக்கும் பொழுது சாத்தானனை தொடாதபடி என்னை பாதுகாத்த அந்த கண்கள். 5வது, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தின
அந்த கண்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு ஊழியத்தை கொடுத்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை வழிநடத்துகிற அந்த கண்கள். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை பூரணமோ சம்பூர்ணமா இருக்கணும் என்று ஏற்கனவே திட்டம் தீட்டி அந்த படங்களை எனக்காக ஆர்டர் வைத்திருக்கிற அந்த தரிசனங்களை ஏற்கனவே பார்த்த யெகோவா ஈரே என்ற அந்த கண்கள். மொத்தம் 7 கண்கள். இப்பேற்பட்ட கண்ணுடைய தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பரிபூர்ண ஒரு கண்ணோட்டம். There is a completion in God's perception. So இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் அந்த தூக்கு நூலை உன் கையில பார்க்கிற ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏன் பார்க்கிறார் தெரியுமா? ஏன்னா இந்த அற்பமா எண்ணப்படுகிற இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நாளைய தினத்துல இந்த காரியம்தான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் பெருக்கத்தையும் மகிமையும் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு ஆயுதமாகவும் இந்த காரியங்கள் தான் இருக்க போகிறது. அதனால ஆண்டவர் உன் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறாரா? சந்தோஷமாய் பார்க்கிறார். தூக்கு நூலை கொடுத்தது ஆண்டவர் தான். அது என்ன? வசனம் வரதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைனா, அற்பமான ஆரம்பத்து நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அநேக ஆரம்பங்களை ஆண்டவனுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆரம்பங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய பார்வை. யோபு 8:7. துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த துவக்கத்தை பார்த்து துவண்டு போகிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் துவக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த துவக்கம் துக்கமா இருக்கலாம், ஒருவேளை அந்த துவக்கம் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், ஒரு தோல்வியா இருக்கலாம். ஆண்டவர் தொடங்கின அந்த துவக்கம் அற்பமா இருக்கும், அசட்டை பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதென்று ஜனங்கள்லாம் அதை விரோதமா பேசலாம். சாத்தானுக்கு தெரியும், இதுல இவனை விட்டோம்னா இதுல அவன் உறுதியாய் நின்று கொண்டிருந்தான், இதை நிச்சயமாக இதனுடைய பலனை அவன் அனுபவிப்பான் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும். சாத்தானும் அவன் சேனைகளும் அசுத்தாவிகளும் போராடுகிறது. ஏன் என்னத்தை வச்சு போராடு? இன்னைக்கு விசுவாசிகளுடைய காதுகளை சாத்தான் அதிகமாய் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? என்ன நீ ஒன்னும் கிடையாது, நீ அற்பமானவன், உன் வாழ்க்கையில தோல்வி, என்னத்த உன் வாழ்க்கையில நீ கண்ட, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவ்வளவு வருஷம் ஒண்ணுமே நடக்கலையே, இப்படிதானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அசட்ட தன்மையை உனக்குள்ள கொண்டு வர பார்ப்பான். இந்த ஆவியின் பேர் அசட்டை தன்மையின் ஆவி. இந்த அசட்டை தன்மை ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது இது என்ன பண்ணோம்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற முழுமையை அது என்ன பண்ணிடுமா? தின்ன ஆரம்பிக்கும். இந்த அசட்ட தன்மை ஆவியை எப்படி நான் சொல்லுவேன்னா, உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கெடுக்கிற குழி நெறிகளையும் சிறு நெறிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. பழத்துக்கு என்ன தொடக்கம்? பூவும் பிஞ்சும். ஆனா பூவும் பிஞ்சும் எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? அசட்டத்தன்மையா இருக்குது. இது ஒரு கொத்து பூ இருக்குது, இதுல இருந்து என்ன கொலை கொலையா திராட்சை வருமா? என்னோட அசட்டுத்தன்மை. ஆனா இந்த குழி நெறியும் சிறு நெறியும் அசட்டை தன்மையும் அங்கலாய்ப்போம். When Jesus said it is finished, he never meant that I resign. When he said it is finished, he meant to say I am starting something new in your life. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம சொல்ற முடிஞ்சிச்சுக்கும் ஏசப்பா சொல்ற முடிஞ்சிச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கு பூவு பிஞ்சு ஆகும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாயின் வார்த்தையினால, அசட்டையின் வார்த்தை, அங்கலாய்ப்பின் வார்த்தை, முறுமுறுக்கிற வார்த்தையினால we will try to nip the bud before it blossoms. Sometimes we despise relationships. ஆண்டவர் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை கொடுப்பார், நல்ல ஊழியக்காரங்களை கொண்டு வருவார், நல்ல தீர்க்கதரிசிகளை கொண்டு வருவார், நல்ல சபையை கொண்டு வருவார், நல்ல கடவுளுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில வந்து கனெக்ட் பண்ணுவார். ஆனா டிஸ்பைஸ் பண்றது. பட் you don't know that ஆண்டவர் ஒருவேளை அந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலியம் தான் அவர் பேசுகிற வார்த்தை நிமித்தமா தான் வாழ்க்கையை தலைகீழ மாற போகிறது. ஒருவேளை அவர் பார்ப்பதற்கு ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை அவர் பார்ப்பதற்கு பரதேசிய போல இருக்கு. ஆனா அவரை வந்து நீ அசட்டை பண்ணும் பொழுது, அவர் வாயில ஒரு வார்த்தை வைத்து அந்த வார்த்தையை அவர் ரிலீஸ் பண்ணும்போது வாழ்க்கை தலைகீழா மாற போகிறது. புதிய காரியத்தை ஆண்டவர் வந்து அவர் ரிலீஸ் பண்ற வார்த்தையில வைத்திருக்கும் பொழுது நீ அவரை அசட்டை பண்ணி அனுப்பும் பொழுது, உண்மையாக சொல்லுகிறேன், you are killing your blessings. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். இந்த two demons are very sly. ஒன்னு வந்து குழி நரி, இன்னொன்னு வந்து சிறு நரி. குழி நரி குறியில ஒளிஞ்சுக்கும், சிறு நரி ரொம்ப சின்னதாக இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கும். அசட்டை தன்மை, முறுமுறுப்பு அல்லது அங்கலாய்ப்பு, இந்த 2 காரியம் இருந்துச்சுன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கூட காலை வைக்க முடியாது. கதவு திறக்கப்பட்டு தான் இருந்துச்சு, ஆனா இவர்களால தான் உள்ள போக முடியல. இன்னைக்கு அநேக விசுவாசுடைய வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற கதவுகள் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது, ஆனால் இவர்களால உள்ள போக முடியல. ஏனென்றால் அசட்டை தன்மை. ஒண்ணு தங்களை தாங்களே அசட்டை பண்ணிப்பது, இல்ல யாருனா ஒருத்தர் அசட்டை பண்ணுவது. அசட்டை தன்மை என்றால் என்ன? வாட் இஸ் டிஸ்பைசிங்? அசட்டை தன்மை என்றால் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறது. இட் இஸ் லிமிட்டிங் காட். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உன் கரத்துல இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள், உன்னுடைய ஜப ஜீவியம் ஒரு தூக்கு நூலா இருக்கலாம். ஆண்டவர் சந்தோஷமா பாக்குறத, ஆண்டவர் கொடுத்த அந்த
அபிஷேகம் அது தூக்கு நூலா இருக்கலாம். ஆண்டவர் கண்கள் 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆனா நீயும் துக்க மோகத்தோடு பார்க்கிற. என்ன பண்ற? ஜெபம் பண்ணினா பிரயோஜனம், அபிஷேகம் இருந்துனா பிரயோஜனம். ஆண்டவர் கொடுத்த தாளந்து சந்தோஷமா பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் எப்படி எல்லாம் அவருடைய ராஜ்யத்துல அவரை மகிழ்விப்பாய். நீ எப்படி பார்க்கிற? துக்கத்தோடு பார்க்கிற. எல்லாவற்றிலையும் உன்னை என்ன பண்ற? குறை சொல்லுகிறாய். செல்ஃப் ஹேட்ரட். People who despise are often filled with self-hatred. Self-hatred is a deadly poison that kills your own blessing. You may not grow or progress to be more fruitful. The root cause for despising is self-hatred. The root cause for despising is lack of faith in God. The root cause for despising that is pride and arrogancy. ஏசான ஒரு மனுஷன் இருந்தா நமக்கு எல்லாம் தெரியும். அவன் கூழுக்காக என்ன பண்ணானா, தன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை அசட்டை பண்ணினான். He despised the blessing that came from God. First born-க்கு ஆண்டவர் வச்சிக்கிற ஸ்பெஷல் blessings என்ன பண்ணாரா? ஏசா டிஸ்பைஸ் பண்ணினான். அதனால ஆண்டவருக்கு பயங்கர கோபம். ஏன்னா it was God who gave him. அவன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கல, சம்பூர்ணத்தை பார்க்கல. அவன் சிறுமையை கண்டு அந்த சிறுமையை அவன் அசட்டை பண்ணி. அந்த எப்பவுமே ஸ்மால் பிகினிங்ஸ் they have a tendency to grow fast. அதாவது அற்பமான ஆரம்பம் தொடங்கிட்டு அது அற்பமா எண்ணாம அதை அசட்டை பண்ணாம அதை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? பூரணத்துல இருந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணி விட்டு, ஏசா அசட்டை பண்ணது போல எல்லாத்தையும் அசட்டை பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வசனம் எப்படி மழையை போல வராதான், முதல்ல எப்படி வருமா? பனித்துளியை போல வருமா. பனித்துளியை போல வருகிற தேவனுடைய வசனம் பார்ப்பதற்கு பனித்துளியை போல இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். ஆனா அந்த வசனம் என்ன பண்ணுமா? பெரும் மழையை உண்டாக்குற தேவ வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம்? அற்பமா என்றோமா கர்த்தருடைய வசனத்தை? கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணுகிறோமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அற்பமா எண்ணுகிறோமா? யோபு 8:7 சொல்லப்படுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கு. ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு. Though thy beginnings were small, yet thy later end should greatly increase. Your beginnings might be very small, but God says He's got a great increase. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு 36:27 இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. நீர்த்துளிகள் என்றால் சின்ன சின்ன துளிங்க, சிறு துளி பெருவெள்ளம் நம்ம கேள்விக்கிறோம்ல, அது மாதிரி சின்ன சின்ன துளியை தான் மேல ஏற பண்றாராம். வேப்பர் அப்படிதான் போதும், மேல போது நமக்கு தெரியல, ஆனா கீழே இறங்கி வரும்போது எல்லாருக்கும் தெரியுது. அற்பமான ஆரம்பத்தை ஒருவேளை யாருமே பார்க்காம இருக்கலாம், யாரும் அக்னாலேஜ் பண்ணாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், மழையை போல அது கீழே கொட்டும் பொழுது எல்லோரும் அந்த மழையை குறித்து பேசுவார்கள், எல்லோரும் அந்த மழைக்காக சந்தோஷப்படுவார்கள். வறண்ட நிலங்கள், வனாந்திரங்கள் கரங்களை தட்டி பாடும். நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எலிஜா எதிர்வரைக்கும் ஜெபிச்சார் தெரியுமா? கையளவு மேகம். கையளவு மேகம் என்றால் அது ரொம்ப சின்னது. வானங்களில கையளவு மேகம்னா எவ்வளவு சின்னதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். உங்க கையளவு அப்படி வச்சு பாருங்க, தூரத்துல இருந்து பார்த்தா அப்படி ரொம்ப ஒரு சின்ன கையளவு மேகம் அப்படியே மேல வந்துச்சான். அதை பார்த்தோன்னே சொல்றாராம், கிளம்புவோம், ஏன்னா பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தைரியமா என்ன பண்ண, அது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் சொல்றேன், அசட்டை பண்ணாதே. முதல்ல என்ன பண்றாரு? வேலைக்காரனை கூப்பிட்டு எதனா வருதா பாருப்பான்னு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 2வது தடவை பார்க்க சொல்றாரு, 3வது தடவை பார்க்க சொல்றாரு, 4வது தடவை பார்க்க சொல்றாரு, 5வது தடவை 6வது தடவை பார்க்க சொல்றாரு, 7வது தடவை தான் கையளவு மேகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? He never gave up when there was nothing. The start was very disappointing, but the end was very fulfilling. He kept on praying earnestly. ஊக்கமாய் கருத்தாய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எல்லாமே வாழ்க்கையில எதுவுமே இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவுமே இல்ல அப்படியே விட்டு கொடுத்துறீங்களா? இந்த இல்லன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இல்லாம இதுல தான் இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன். நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி. ஆனா அதை அழைக்கிறதுக்கு உன்னுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு தேவை, உன்னுடைய ஜெபம். மோசே கையில வரும், ஒரு கீழே இருக்கிற அந்த ஆட்டு மேய்க்கிற கோல் வச்சிருந்தாரு அது கையில. அது சொல்ற, இதை எடுத்துட்டு போப்பான்றாரு. அந்த கோலை கொடுத்து அனுப்புறாரு. என்ன யாருக்கிட்ட அனுப்புறாரு? சாம்ராஜ்யம். எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இட் வாஸ் an empire. It was shaking. It's a world's empire. அந்த world's empire, உலக சாம்ராஜ்யமாகிய எகிப்தை அசைக்கிறதுக்கு கையில ஒரு சின்ன ஒரு ஆட்டு மேய்க்கிற குச்சை எடுத்து கையில கொடுத்து அனுப்புறாரு ஆண்டவர், எடுத்துட்டு போப்பான்றாரு. But Moses never despised that rod of God. The rod that was in his hand became the rod of God. யெருபவேலின் கையில் இருந்த தூக்கு நூல் ஆண்டவருடைய தூக்கு நூலாய் மாறினது. ஆலயத்தை கட்டி முடிக்க அவனுக்கு பலத்தை கொடுத்து அதே தூக்கு நூல். கட்டும் பொழுது அற்பமா இருந்தது, கட்டி முடிக்கும் போது அது சம்பூர்ணமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர்.
இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த குச்சி மாதிரி கையில கொடுத்துக்கிறாரா? பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கா? பாக்குறதுக்கு அழகா இல்லையா? ஏதோ ஒரு வனாந்தத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற குச்சை வச்சுட்டு அந்த குச்சை வச்சு போப்பா, உன் கையில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. குச்சி இருக்கு, ஓகேப்பா எடுத்துட்டு போ. அந்த எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ண ஜெயிச்சுட்டு வாழ்றாரு. அந்த குச்சை வச்சுட்டு அந்த குச்சை வச்சுட்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. எலிசா வர போறாரு. அந்த அம்மா சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன் அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா ஏதோ உன் கையில இருக்கு. என்னமா இருக்குன்னா, இல்ல என்கிட்ட வந்து வெறும் எண்ணெய் வண்டி தான் இருக்குது. கடனாளிங்க வர போறாங்க, என் 2 பிள்ளைங்களையும் கொண்டு போறாங்க. என்ன கொடுக்க போறேன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல. She has given up. அப்பதான் எலிசா கேக்குறாரு, what do you have? அப்ப சொல்றாங்க, I have very little oil in my vessel. He said, that's more than enough for a miracle. நீ வைத்திருக்கிற அற்பமான எண்ணெய் உன் பூரணத்துக்கும் உன் விடுதலைக்கும் உன் சமாதானத்துக்கும் நீ சுகமா வாழ்வதற்கும் உன் கடத்தை அடைப்பதற்கும் இது போதும் அப்படின்னு சொல்லி காலி பாத்திரங்களை வாங்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் ஊத்த சொல்றாரு. எண்ணெய் வந்து கொண்டே வார்த்து எண்ணெயை வார்க்கும் பொழுது புது எண்ணெய் வந்தது. She started believing in her smallness and she started believing God in her smallness. In her small beginnings, she started believing in God and the small beginnings helped her to achieve greatness in her life. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. யாக்கோபு வரும்போது கையில ஒரு கோலோட தான் வந்தார். அவர் கையிலயும் ஒரு கோல், வேற எதுவும் இல்ல, துணி இல்ல, ஒன்னும் கிடையாது. வெறும் கோலை வண்டி கையில புடிச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா யோர்தானை கடந்து வரணும் இல்லையா, அந்த கோல் கொஞ்சம் தொடையா இருக்கணும். ஆனா அவர் சொல்ற வெறும் கோலோட தான் வந்தேன், ஆனா எனக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கோல் தான் அந்த பரிவாரங்களை அடைவதற்கு அற்பமான ஒரு காரியம் யாக்கோபு கையில இருந்தது, இந்த கோல். அதே மாதிரி அந்த ஜரபாத் விதவை அவன் வீட்டுக்கு போறாரு. எலிஜா போய் தண்ணி கொண்டு வாங்கன்றாரு. தண்ணி எடுத்துன்னு போகும்போது மாவு இருக்கான்னு கேக்குறாரு. மாவு இருக்கு, அதான் கடைசியா சாப்பிட்டோம்னா நாங்க we are ready to die. அவங்க பாருங்க, they have decided to die actually. Some people have decided to give up. Then the prophet says, எனக்கு கொடுங்க, நீங்கள சாப்பிட்டு திருப்தி ஆவீங்க. அவங்க ஆர்கியூ பண்ணல, என்னன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்டா, நான் தான் சொல்றேன் ஒண்ணுதான் இருக்கு, நாங்க சாப்பிட்டு சாக போறோன்னு, எனக்கு கொடுங்க, நீங்க சாப்பிட்டு திருப்தி ஆகுன்றாரு, நான் கொடுத்துட்டேன் எப்படி நானு அப்படின்னு கேள்வியே கேட்கல. She just obeyed. The obedience brought miracles, multiplications. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த மாதிரி கொஞ்சத்திலிருந்து ஆண்டவர் எப்படியாக அநேகத்துக்கு ஒருத்தகிட்ட சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய் ஆனால் நான் உன்னை அநேகத்துக்கு. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. எது இருக்குதோ இல்லையா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் போறேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் அற்பமான ஆரம்பத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறீர்கள், இன்னும் ப்ரொசீடே பண்ணல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், கவலைப்படவான்றாரு. உங்க சிறுமையை அசட்டை பண்ணாமல் நாம் ஆசீர்வாதங்களை